இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர், நிதியமைச்சர். ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்குமேடு. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சாங்க. கீழடியில் இப்போ ரீசெண்டாக அகழ்வாராய்ச்சி போயிட்டுருக்கு. பூம்புகார் நகரம் மூழ்கிட்டு. சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார்? நிதியமைச்சர் தான். சரக்கு மற்றும் சேவை வரிக்கு சம்மந்தமானவர் யார்? நிதியமைச்சர் தான். கொடுத்துருக்க ஆப்ஷனில் உள்துறை அமைச்சர் மாநிலங்களுக்கு இடையான தொடர்பு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார். பிரதமர் தெரியும், ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொருத்தவும். பட்டியல் 1 பட்டியல் 2. பஞ்சாராஸ் மத்திய பிரதேசம், கோரஸ் பீகார், பத்ர குஜராத், ரபரி ராஜஸ்தான். அடுத்து ரயில்வே மண்டலத்தில் எது தவறாக பொருத்தப்பட்டிருக்குன்னா, மத்திய பகுதி ஜெய்ப்பூர் மட்டும் தவறாக பொருந்திருக்கு. தெற்கு பகுதி சென்னை, வடக்கு தலைமையிடம் புதுடெல்லி, கிழக்கு தலைமையிடம் கொல்கத்தா. அக்பர் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் முதலாம் ராணி எலிசபெத். முதலாம் ராணி எலிசபெத் அக்பர் ஆட்சி காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க. அடுத்து கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைமன் குழு 1927ஆம் ஆண்டு. அடுத்து நேரு அறிக்கை 1928ஆம் ஆண்டு. அடுத்து பூனா ஒப்பந்தம் 1932ஆம் ஆண்டு. கிரிப்ஸ் தூதுக்குழுவோட வருகை 1942ஆம் ஆண்டு. நேரு அறிக்கையை வெளியிட்டவர் ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு. ஜவஹர்லால் நேரு அவங்களோட அப்பா. 1928ஆம் ஆண்டு வெளியிட்டிருப்பார். பூனா ஒப்பந்தம் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். 3ஆம் வட்டமேசை மாநாடு முடிவில் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. சைமன் குழு வருகை 1927. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. அப்போ அந்த டைம் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தப்போ ஜவஹர்லால் நேரு அவரோட கிளாஸ்மேட்டான, லண்டனில் கூட படித்த கிளாஸ்மேட்டான சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அவரை அவரோட தலைமையில் பத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் இந்த 3 பேருக்கு கிரிப்ஸ் தூதுக்குழுவை ஃபார்ம் பண்ணி இந்தியாவில் இருந்த ஜவஹர்லால் நேரு அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காண்டி அமைக்கப்பட்ட குழு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? திராவிட கட்டிடக்கலை. அமராவதி ஆந்திராவில் இருக்குது. அங்கே இருக்க தூண் திராவிட கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டு. திராவிடம்னா எந்தனா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம் வேறு இந்த இவ்வளோ பகுதிகளும் திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர் உயிரி தனது புதிய வழித்தடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் நிலைப்படுத்துதல். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் ஐஜிகார். இஸ்ரோ பெங்களூரில் இருக்குது. சரியா? அடுத்து எண்ணெய், இயற்கை வாயு, நிலக்கரி முதலியன படிம எரிபொருள் உதாரணமாகும். படிமங்களாக கிடைக்கக்கூடியது தான் எண்ணெய், இயற்கை வாயு, நிலக்கரி, லிக்னைட். இந்த 3 படிம எரிபொருளாக கிடைக்கக்கூடியது. புதுப்பிக்க வல்ல சக்தினா காற்றாலை. அது காற்றாலை, சூரிய ஒளி, அந்த மாதிரி சோர்சஸ்லாம் அழிஞ்சு போனாலுமே கிடைக்கும். அதெல்லாம் இயற்கையிலேருந்து காற்று, சூரிய ஒளி அதெல்லாம் இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள். ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு. 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொத்த மொழிகள் 167. எப்போ கணக்கெடுப்பின்படி? 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. அவ்வளோதான்.